நான் இன்ஸ்டாகிராமில் உள்ள இவங்க பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மயிலாடுதுறைக்குள்ளே எங்கே இருந்தாலும் ப்ரைடல் மெஹந்தி வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போட்டு கொடுப்பாங்க. ஓகேவா? இவங்களோட ஐடி நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாமியார் சமையல். இன்றைக்கி மீன் வாங்கணும் 1 கிலோ. அதை எப்படி சமைக்கணும் காரம் சாரமானு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். நான் ஒரு தடவை நீங்கள் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப உங்களுக்கு இதே மாதிரி மீன் குழம்பு தான் வைப்பீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாமா? 1 கிலோ மீன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். லெமன் சைஸில் புளியை ஊற வச்சு லெமன் புளி தண்ணியை வடிகட்டி கொஞ்சோன்னு அதில் தண்ணியை சேர்த்து குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் 3 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கணும், கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும். போட்டுட்டு புதினா மல்லி போட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கணும். அடுப்பில் மண் சட்டி வச்சு அதில் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். கொஞ்சோண்டு பூண்டு இடித்து அதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கணும். சின்ன வெங்காயம் ஒரு 10, பச்சை மிளகாய் ஒரு 2 போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிக்சியில் அடித்து வச்ச வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி சுருளை வதக்கிடணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போடணும். மிளகாத்தூள் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கணும். புளித்தண்ணி நம்ம கரைச்சி வச்சுருக்க புளித்தண்ணியை அதில் ஊற்ற வேண்டியதுதான். ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு மூட வேண்டியதுதான். மூடிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டுட்டு 10 நிமிஷம் கொதித்தோடனே இறக்கிட்டு மாங்காய் வெட்டி வச்சுருக்கிற மாங்காய் துண்டை போடணும். போட்டுட்டு திருப்பி மூடி வச்சிடணும். கொஞ்ச நேரம் மாங்காய் வேகிற வரைக்கும் மூடி வச்சுட்டு திருப்பி எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்துட்டு திருப்பி மீன் போடணும். மீனை போட்டு நல்லா மூடிடணும். மூடின பிற்பாடு அழகாக ஒரு கொதி விட்டோன்னே திறந்து பார்த்தா அழகான மீன் குழம்பு ரெடி ஆகிடும். ஓகே, இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். நல்லா இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.